வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, எதுக்கு இப்படி கியூட்டியா ரெடி ஆயிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்துட்டு என்னோட என்கேஜ்மெண்ட் ரிங் வாங்க போறேன். எங்களோட என்கேஜ்மெண்ட் ரிங் வாங்க போறோம். ஸோ என்கேஜ்மெண்ட் ரிங் ஷாப்பிங் மட்டும் கிடையாது, சாரீ வாங்கணும், மாப்பிள்ளை சாருக்கு ட்ரெஸ் வாங்கணும், அப்படி நிறைய விஷயங்கள் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாமா? ஸோ ரெடி ஆயாச்சு. சென்னையில தான் ரொம்ப ஹீட்டா இருக்குன்னு பார்த்தா இங்க ஊர்ல அதை விட ஹீட்டா இருக்கு. சென்னையில கூட மழை பெய்யுதுன்னு கேள்விப்பட்டேன். ஸோ எஸ், ரெடி ஆயாச்சு. நீ மாப்பிள்ளை சார் வந்துட்டு கால் பண்ணதும் வீட்டை விட்டு வெளியே இறங்கிட வேண்டியதுதான். சென்னையில இருந்தாலும் ஊர்ல இருந்தாலும் இப்போ ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமா இருக்கு. என்னன்னா ஷால். ஓகே, 5 நாள்ல என்கேஜ்மெண்ட் வச்சுட்டு வெயில கரிய போறோம் நாங்க. இப்படி ஹாப்பியா போன எனக்கு அந்த நாள் ஹாப்பியாவே அமையல. இதை நான் ஆல்ரெடி ரீல்ஸ்ல வேற சொல்லியிருப்பேன். என்ன ஆச்சுன்னா, நார்மலா என்கேஜ்மெண்ட்டுக்கு ரிங் எப்படி வாங்குவோம், ஜோக்கு நாங்க வாங்கி கொடுக்கணும், எனக்கு அவங்க வாங்கி தரணும். கரெக்டா? என்கேஜ்மெண்ட்னு ஃபிக்ஸ் ஆன நெக்ஸ்ட் டேவே நானும் அம்மாவும் ஜோவும் அவனுக்கு வாங்குறதுக்காக ஃபர்ஸ்ட் கல்ட்ரக்கல்ஸ் போயிருந்தோம். போய் பார்த்தா அவனோட ரிங் சைஸ் 26, நார்மலாவே 24, 25 வரைக்கும் தான் ரிங் எல்லாமே இருக்குமா. அப்ப 26ல வந்துட்டு 2 ரிங் தான் இருந்துச்சு. அதுல ஒன்னு அவன் செலக்ட் பண்ணிட்டா. எனக்கு அது சுத்தமாவே பிடிக்கல. அப்புறமா அவனுக்கு ரிங்க்கு செட் ஆகுற மாதிரி எனக்கு ஒரு ரிங் கிடைச்சு. ஓகே, இது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணி மட்டும் வச்சுட்டு வந்துட்டோம். ஆனா என்ன ஆச்சுன்னா, ஆண்டிக்கும் தங்கச்சிக்கும் அந்த ரிங் சுத்தமா பிடிக்கல. நிறைய பேர்கிட்ட கேட்டப்போ மலபார்ல கலெக்ஷன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும்னு சஜஸ்ட் பண்ணாங்க. அதனாலதான் இப்போ நீங்க இந்த vlog வந்துட்டு பாத்துட்டு இருக்கீங்க. மலபாருக்கு தான் இப்போ வந்துட்டு எங்களோட என்கேஜ்மெண்ட் ரிங் வாங்குறதுக்கு வந்திருக்கோம். அப்புறம் என்ன, அதான் நல்ல கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் இங்க இஷ்யூவே அவனோட ரிங் சைஸ் தான். ஸோ எனக்கு பார்க்க சொன்னாங்க. நான் வந்துட்டு இல்ல, அவனுக்கு பார்த்துட்டு எனக்கு பார்க்கலான்னு சொன்னனால இந்தியால மலபார் பிரான்ச்சஸ்ல எங்கெங்க 26 ரிங் சைஸ்ல இருக்கோ அந்த ரிங் எல்லாமே டேப்லெட்ல காமிச்சாங்க. அதுல இந்த ரிங் வந்துட்டு அவன் சூஸ் பண்ணிட்டான். எனக்கு சுத்தமா பிடிக்கல. வேற வழி இல்லாம அது வந்துட்டு ஹோல்டுல வச்சுட்டோம். ஸோ ஓகே இருக்கட்டும், அடுத்து என்னோட ரிங் பார்த்துட்டு அப்புறமா டிசைட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் எனக்கு ரிங் பார்க்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நிறைய ரிங் பார்த்தேன். மலபார்ல கலெக்ஷன்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. ஒரு குறையுமே சொல்ல முடியாது. எனக்கு எந்த ரிங் வாங்குறதுன்னே கன்ஃபியூஷன்ல இருந்துட்டு இருந்த டைம்ல நான் ஒரு ரிங் பார்த்தேன். என்னோட ட்ரீம் ரிங். ரொம்ப வருஷமா இந்த மாதிரி ஒரு ரிங் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்ட ஒரு ரிங் என் கண்ணில் மாட்டிக்கிச்சு. அதுக்கப்புறமா நான் வேற எந்த ரிங்கையுமே பார்க்கறதுக்கு ரெடியா இல்ல. அதுதான் வேணும்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்ப நான் கையில போட்டிருக்க ரிங் கூட அதுதான். ஸோ இதுதான் வேணும்னு நான் ஃபிக்ஸ் ஆயிட்டேன். இப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த ரிங் வந்துட்டு டைமண்ட், ஜோக்கு பார்த்து வச்ச ரிங் வந்துட்டு கோல்டு. ஸோ டைமண்டுக்கும் கோல்டுக்கும் கலர் டிஃப்ரென்ஸ் இருக்கும், சுத்தமா செட் ஆகாது. ஸோ ஜோக்கும் கண்டிப்பா டைமண்ட்ல தான் வாங்கணும். ஏன்னா எனக்கு இந்த ரிங் தான் வேணும்னு நான் சொல்லிட்டேன். ஸோ அந்த ரிங்கை வந்துட்டு இப்போ ஹோல்டுல வச்சுட்டு மார்த்தாண்டம்ல என்னென்ன ஜுவல்லரி கடை இருக்கோ எல்லா கடைக்கும் ஏறி இறங்கலான்னு முடிவு எடுத்துட்டோம். ஏன்னா அவனோட கை சைஸுக்கு ரிங் வந்துட்டு இப்ப கண்டுபிடிக்கணும், அதுவும் டைமண்ட்ல கண்டுபிடிக்கணும். இவங்க வேற சொன்னாங்க டைமண்ட்ல வந்துட்டு 24 ரிங் சைஸ்க்கு மேல இருக்கவே இருக்காதுன்னு அடிச்சு வேற சொன்னாங்க. ஏன்னா கோல்டுல கூட ஒருவேளை 25 வரைக்கும் வரும், 26 ரொம்ப ரேரா கிடைக்கும், ஆனா டைமண்ட்ல எல்லாம் கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொன்னாங்க. டிசப்பாயின்மெண்ட்லயே என்ன பண்றதுன்னு தெரியாம ஒவ்வொரு கடையா ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஸோ என்னோட ரிங் வந்துட்டு பே பண்ணி என் கையில வாங்கியாச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஆனா இப்ப அடுத்த போராட்டமே அவனோட ரிங் சைஸ்க்கு ஏத்த மாதிரி ஒரு ரிங் வாங்குறது தான். மார்த்தாண்டம்ல இருக்கிற எல்லா கடைக்குமே நாங்க ஏறி இறங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். டோட்டலா 6 கடை ஏறி இறங்கியாச்சு. இப்ப 7வது கடைக்கு போக போறோம். அதுதான் ஜோஸ் ஆலுகாஸ். நான் போலான்னு சொல்லவும் அவன் இல்ல வேண்டாம், எல்லா கடையிலயுமே சொல்லிட்டாங்க டைமண்ட்ல 26ல வராதுன்னு சொல்லிட்டு எதுக்கு நம்ம தேவையில்லாம அங்க போகணும். ஏன்னா பம்மம்ல இருந்து ஜோஸ் ஆலுகாஸ்க்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ எதுக்கு தேவையில்லாம அங்க போயிட்டு, வேண்டாம் நம்ம அந்த கோல்டு ரிங்கே நம்ம வந்துட்டு புக் பண்ணிடலாம்னு சொல்லிட்டான். அந்த ரிங் வந்துட்டு ஆந்திரால இருந்து வரணும். என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு காலையில தான் வரும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வரும்னு எங்களால கண்டிப்பா ப்ராமிஸ் பண்ண முடியாதுன்னு வேற சொல்லிட்டாங்க. நான் எப்படின்னா ஒரு விஷயத்த நினைச்சா அதை பண்ணாம விட மாட்டேன். ஸோ என்னோட மைண்ட் செட் என்னன்னா, ஜோஸ் ஆலுகாஸ் போவோம், அங்க போயிட்டு இல்லைன்னு தெரிஞ்சாலாவது கொஞ்சம் நிம்மதியாவது வெளியே வரலான்னு தான் போயிருந்தோம். போய் பார்த்தா அவனோட ரிங் சைஸ்க்கு என்னோட ரிங்க்கு செட் ஆகுற மாதிரி சூப்பரா ஒரு ரிங் கிடைச்சு அந்த ரிங் வந்துட்டு நாங்க புக் பண்ணிட்டு வந்துட்டோம். என்னோட பிடிவாதத்தால தான் அவனுக்கு அந்த ரிங்கே கிடைச்சு. இப்பதான் முழு மனசோட சந்தோஷமா நெக்ஸ்ட் ஷாப்பிங் போலான்னு சொன்னேன். ஏன்னா அது வரைக்கும் இல்ல, எனக்கு ரிங் பார்க்கணும்னே சொல்லிட்டு இருந்தேன். தென் சித்தி வந்துட்டு ஒரு கடைக்கு கூட்டிட்டு போய் எனக்கு சாக்கி வாங்கி
கொடுத்தாங்க. அங்க இருந்து ஸ்ட்ரைட்டா saree ஷாப்பிங் போயிட்டோம். saree வந்துட்டு ஃபர்ஸ்ட் 2 ஷாப்ல பார்த்தோம். இது வந்துட்டு என்கேஜ்மெண்ட்டுக்கு என்னோட பிளான் என்னன்னா, நான் வந்துட்டு saree சேஞ்ச் பண்ண போறது கிடையாது. என்னோட saree தான் ஃபுல்லாவே வியர் பண்ணிருப்பேன். இது ஜஸ்ட் அவங்க தட்டுல எடுத்துட்டு வரதுக்கு மட்டும்தான் இந்த saree. ஸோ எனக்கு சிம்பிளா இருந்தா போதும், சும்மா எல்லாம் காசுலாம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு பட்ஜெட்டா எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு saree வாங்கிட்டேன். ஸோ எஸ், இந்த வீடியோ இவ்வளவுதான். இந்த vlog வந்துட்டு எனக்கு ப்ராப்பரா நாங்க வீடியோ எடுக்கிறப்பவே vlog எடுக்க முடியல. பிகாஸ் ஃபுல்லாவே நான் வந்துட்டு ரிங்குக்காகவே ஓடிட்டு இருந்தனால என்னோட மைண்ட் செட் ஃபுல்லாவே ரிங்ல தான் இருந்துச்சு. ஸோ அதனாலதான் இந்த வீடியோ ஃபுல்லாவே வாய்ஸ் ஓவரா இருக்கு. இதுக்கு அப்புறம் போக போக நல்லா இம்ப்ரூவ்மெண்டா வீடியோஸ்லாம் எடுக்க ட்ரை பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு எந்தெந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய 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 ஃபன்னான வீடியோஸ்லாம் இனிமேல் நான் போடுவேன். டாடா, பை.